வணக்கம். நான் டி. காவேரி, அரசு மேல்நிலைப்பள்ளி நத்தம்பட்டி, தருமபுரி மாவட்டம். என் பெயர் மோனிஷா. இது ஹரிணி, இது அனன்யா, இது வசந்தி. நாங்கள் 8ஆம் வகுப்பு படிக்கிறோம். எங்களை ஆற்றுகளில் புனிதம் காக்க சடங்குகள் செய்யும் இடங்கள் அமைப்போம். நாங்கள் கண்டறிந்த ப்ராப்ளம். எங்கள் தாத்தா இறந்தபோது இறுதி சடங்குகள் செய்ய தென்பண்ணை ஆற்றுக்கு சென்றிருந்தோம். அங்கே எங்களை போன்று ஏராளமானவர்கள் இருந்தனர். கூட்டமாக இருந்தது. எப்படியோ ஒரு இடம் எடுத்து குளிக்க இறங்கினோம். காலையில் எல்லாம் துணிகள் 60 ரூபாய் இருந்தது. எப்படித்தான் இவ்வளவு துணிகளோ என்று எண்ணிவிட்டு குளித்துவிட்டு கரையேற செல்லும் போதுதான் நாங்கள் எழுந்திருந்த துணிகளையும் ஆற்றிலேயே விட கூறினார்கள். அப்பொழுதுதான் தெரிந்தது ஆறு இந்த நிலைக்கு மாறியது என்று. எல்லாம் முடிந்து பள்ளிக்கு வந்த பிறகும் ஆற்றின் அந்த நிலையை நிறுத்திக் கொண்டே இருந்தது. ஆசிரியர்களிடமும் நண்பர்களிடமும் விவாதித்து சில தகவல்களை சேகரித்தோம். ஆற்றின் சுத்தம் எவ்வளவு முக்கியம் என்பது அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது. ஆறுகளை சுத்தமாக்க எங்களுடைய ஐடியா. இந்த விக்ஷித் பாரத் பில்டதன் மூலமாக உருவாக நினைத்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடித்தோம். அதுதான் ஆறுகளின் புனிதம் காக்க சடங்குகள் செய்ய இடங்கள் அமைந்தன. எல்லா ஆற்றங்கரையிலும் இருந்து ஆடைகள் மறுசுழற்சி பண்றதுக்கு தேவையான எல்லா ஆற்றங்கரையிலும் இந்த மாதிரி எல்லா ஆற்றங்கரையும் இந்த மாதிரி சடங்குகள் செய்வதற்கு தனியாக இடம் அமைக்கணும். சடங்குகள் செய்து பழைய ஆடைகளை ஆற்றில் விடுவதை தடுக்க வேண்டும். சடங்குகள் செஞ்சு விடப்படும் ஆடைகளை சேகரித்து தனியாக ஒரு அமைப்போடு இது இருக்கணும். அப்படி சேகரிக்கப்படும் ஆடைகள் மறுசுழற்சி செய்து சுற்றுச்சூழலுக்கு பாதிக்காமல் அப்புறப்படுத்தணும். பழைய துணிகளை மறுசுழற்சி செய்யும் தொழில்கள் வளர்ந்து வருகிறது. எங்களின் நிறைய ஆறுகளை சுத்தமாக்கவும் ஆறுகளில் குளிப்பவர்களில் ஆரோக்கியமாக பாதுகாக்க உதவும். நன்றி.